குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/9/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 12ஆம் நாள், தக்ஷணாயனம், சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 6:09 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:29 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:46 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 5:51 வரை பவம், பின்பு மாலை 6:09 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:29 வரை மூலம், பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்று அதிகாலை 5:29 வரை மூலம், பின்பு பூராடம். இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல். திருமாலிரஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் இருந்து புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட மேன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் ஏகாதசி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நவகிரக சாந்தி செய்ய சிறந்த நாள். உபகரண பழுதுகளை செய்ய உகந்த நாள். மந்திர பிரயோகம் செய்ய ஏற்ற நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 7:14 முதல் 8:58 வரை மேஷ லக்னம். 8:59 முதல் இரவு 11:01 வரை ரிஷப லக்னம். இரவு 11:02 முதல் 1:12 வரை மிதுன லக்னம். 1:13 முதல் 3:21 வரை கடக லக்னம். 3:22 முதல் 5:23 வரை சிம்ம லக்னம். 5:24 முதல் காலை 7:27 வரை கன்னி லக்னம். 7:28 முதல் 9:32 வரை துலாம் லக்னம். 9:33 முதல் 11:44 வரை விருச்சக லக்னம். 11:45 முதல் 1:51 வரை தனுசு லக்னம். மதியம் 1:52 முதல் 3:45 வரை மகர லக்னம். 3:46 முதல் 5:29 வரை கும்ப லக்னம். மாலை 5:30 முதல் இரவு 7:09 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்பவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, எல்லாவிதமான சகல நன்மைகள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் கிடைக்கும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். மீண்டும் ஒருமுறை ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலன்களும் வளங்களும் க்ஷேமங்கள் லாபங்களும் நிறைந்ததாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 2வது வாரம் 12ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், சப்தமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். மேஷராசி அன்பர்கள், ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மனதில் பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதல் உண்டாகும். எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுடைய செயல்கள் அதிகமாகவே காணப்படும். மேன்மையான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உடனிருப்பவர்கள் பற்றிய தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளும் தன வரவுகளும் கிடைக்கும். பக்தி அதிகம் நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தினுடைய 2வது வாரம். பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு சகல சேமத்தையும் லாபத்தையும் பொக்கிஷத்தையும் அள்ளி கொடுக்கும். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியினுடைய அமைப்பு படி பொருளாதார நிலைகளில் எண்ணியது கிடைக்கும்படியாகவே அமைகிறது. உத்தியோக ரீதியாக மன திருப்திகரமான ஒரு சூழல்கள் அமையும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு இந்த நாள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையும். தம்பதியர்களுக்கிடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் விலகும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு துணையாக இருக்க முற்படுவீர்கள். பிறருடைய உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். தெய்வீக சக்தி உணர்வோடு இருப்பதற்கு இறை வழிபாடு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகளில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். செய்வதற்கு முன்னர் சிந்தித்துக் கொள்ளுங்கள். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. நெருக்கம் அதிகரிக்கும். உறுதுணையாக இருக்க முற்படுவீர்கள். மனதில் நிம்மதி பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாள். பக்தி நிறைந்ததாக இருக்கும். பண வரவு உண்டாகும். இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் அதிகரிக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஐயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாகியை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது மனநிலையில் சில சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். 3ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறார். இளைய சகோதர பாவகத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களில் உங்களுக்கு சிந்தனைகள் என்பது காணப்படாது. திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபடுங்கள். வீண் எண்ணங்களோ வீண் சிந்தனைகளோ வேண்டாம். படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பதே நல்லது. உங்களுடைய செயல்கள் சில நேரம் நல்ல விதமாகவே அமையும். எதிர்பார்த்தபடி பணவரவு உண்டாகும். தொழிலில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மைகள் மாறும். இந்த தினம் கிரக கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். வீட்டில் சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்புகள் உண்டாகும். வேலைகளில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். பரிசு கிடைக்கும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மன வருத்தங்கள் இருந்தாலும் அவை உடனுக்குடன் சரியாகிவிடும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு கருத்துக்கள் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணைவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆசைகள் கைகூடி வரும். இடம் வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இடம் இருப்பவர்கள் வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசைகள் எழலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. குழப்பங்கள் நீங்கும். மனம் ஓரளவிற்கு தெளிவு பெறும்.
சிந்தித்து செயல்படுத்த முற்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்கள் மறைக்கும். எதிர்பட்ட வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக அமைய திட்டமிடுதல் நல்லது. மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள், குழப்பங்கள் வேண்டாம். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தர். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உண்டாகும். வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மிக அழகாக செய்து பாராட்டுகள் பெறுவீர்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கும். உயர்ந்த அமைப்போடு இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான், லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசியினுடைய 9ஆம் வீடு கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 10ஆம் வீடு ராகு பகவான் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக உணர்ந்து கொண்டு நுட்பங்களை தெரிந்து கொண்டு செய்தால் மென்மேலும் உங்களால் சிறப்பாக இந்த தினம் வர முடியும். எதை பற்றியும் கவலை வேண்டாம். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றிய சில சூழ்நிலைகள் மாறாக நடந்தாலும் அதனை பொருட்படுத்த வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்பது போல இருப்பது நல்லது. எதிர்பார்த்திருந்த பண வரவுகள், பணப்புழக்கம் இருக்கும். உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்கள் தானாக முன்வந்து கொடுப்பார்கள். எதிராக இருக்கக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள் விலகி போகலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். நீங்கள் யார் என்பதை உணரக்கூடிய நாள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொண்டு உத்தியோகத்தில் செயல்படும் பொழுது உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பாராட்டுகள் வந்து சேரும். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பாக்கியம் கிட்டும். நீங்கள் யார் என்பதை உணர்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, புத்தி கூர்மை அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதலும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். பாசம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். யாரிடத்திலும் எதை பற்றியும் பேசாமல் இருங்கள். வீண் விவாத போக்கை தவிர்த்து விடுங்கள். முகப்பொலிவு அதிகரிக்கும். மனநிலையில் புதிய தைரியம் பிறக்கும். தன்னம்பிக்கையாக இருங்கள். எதுவும் கடந்து போகும். எவ்வளவு பெரிய மாற்றங்களும் முன்பின் முரணான விஷயங்கள் இருந்தாலும் அமைதியை காப்பது நல்லது. மௌனமாக இருங்கள்.
தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்துவீர்கள். குடும்ப வளர்ச்சிக்காகவும் வருமானத்தை அதிகப்படுத்த என்ன வழி என்கிற சிந்தனைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். கடனை திருப்பி செலுத்த முயற்சி செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் மேம்படும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்ப நலன் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொலிவுகள் அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். புதியதொரு தைரியம் பிறக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதத்தினுடைய 2வது வார சனிக்கிழமை ஏகாதசி திதி. பெருமாளுடைய வழிபாடுக்கு மிக மிக உகந்த நாள். ராசியுடைய அமைப்பு படி பார்க்கும்போது பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடியுங்கள். அதிகமான கோப தாபங்கள் கூடாது. உணர்ச்சி வசப்படுதலை குறைத்துக் கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை வளம் பெற செய்யக்கூடிய நாள். எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிராதீர்கள். தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வரலாம். தாய்மாமன் உறவுகளிடத்தில் வீண் மன சங்கடங்கள் வரும். 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் கேத்து பகவானோடு இருப்பதால் தந்தையினுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற வீண் பேச்சுக்கள் கூடாது. சில நேரம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே சில பேச்சுவார்த்தைகள் தேவையற்றதாகவே இருக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மனக்கவலைகள் விலகும் நாள். பணத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்ளுங்கள். சிக்கனமாக இருங்கள். ஆனந்தமாக இருப்பதற்கான நிலைகளில் தியானம் செய்வது நல்லது. மாணவர்கள் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு தகுந்த மதிப்பளிப்பது இந்த நாள் நல்லது. தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். மன கசப்புகள், மன கஷ்டங்கள் நீங்க இறை தியானமே சிறந்தது. இறை வழிபாடு பக்தியை தரும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும்
சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள். தேவையற்ற விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தாதீர்கள். குழப்பங்கள் நீங்க தியானம் செய்வது நல்லது. மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு ஆதரவான நாளாகும். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். பிறரோடு அதிகமாக பேச வேண்டாம். கருத்துக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். பகை விலகும் நாள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். நன்மைகள் மிகுதியாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ. சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ. சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ. சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ. சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள். சிம்மராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு சுக்கிர பகவான், விரயஸ்தானத்தில் சந்திர பகவான். ராசியினுடைய 7ஆம் வீடு கலத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையின் 2வது வாரம். சிம்மராசி அன்பர்களே, எண்ணத்தில் தெளிவு என்பது காணப்படாது. மனதில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிலும் பதற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது. மனோகாரகனான சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில். எந்த ஒரு முடிவுகளும் இந்த தினம் எடுக்க வேண்டாம். தேவையற்ற வீண் பேச்சுக்கள் உண்டாகும். நிதானமான பேச்சுக்களினால் மட்டுமே உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். பரிவாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரம் தொடர்பாக வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். வெளிநாடுகளில் இருந்த உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும். 12வது வீட்டில் சந்திர பகவான் மறைவு இருப்பதால் பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளிடத்தில் பேச்சுக்களோ அல்லது கையெழுத்திடுவதோ கூடாது. மனம் சார்ந்த சங்கடங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும்.
ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குவது ஏற்றது. சனிக்கிழமை தினம் இயலாதவர்களுக்கு நீர்மோர் கொடுங்கள். அதே போல எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு ஒரு கைப்பிடி வைப்பது நல்லது. சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க மன கஷ்டங்கள் தீரும், மன கிளேஷங்கள் அகலும். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரிக்க வேண்டும். அதே போல நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதால் 12வது வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய சந்திர பகவானால் சில தாக்கங்கள் நீங்கும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் வரும். எந்த விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமற்றதாகவே இருக்கும். கவனமாக செயல்படுவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. எதையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு இணைந்து இருக்கிறார். தந்தையின் முகாந்திரமாக சில பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் கேத்து பகவானோடு இணைந்து இருப்பதால் தவறான சில விஷயங்கள் வெளிப்படும். வீண் மனஸ்தாபங்கள் உண்டாகும். கவனம் தேவை. மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிலும் பதற்றம் இல்லாமல் செயல்படுவது நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். வேலையினுடைய போக்கை உணர்ந்து செயல்படுவீர்கள். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். பண வரவுக்குண்டான நாள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் 2ஆம் வீடான கன்னி ராசியில் கேத்து பகவானோடு உங்களுடைய நட்சத்திர அதிபதி இணைந்து இருப்பதால் தந்தையின் வழியில் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும். தாய்மாமன் இடத்தில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். புதன் பகவான் என்பவர் தாய்மாமனுக்குரியவர். சூரிய பகவான் தந்தை காரகன். கேத்து பகவான் உங்களுக்கு அந்த ஸ்தானத்தில் இருப்பதால் வீண் மன கஷ்டங்கள், அவப்பெயர்கள் உண்டாக்கலாம். கவனம் தேவை. பேசக்கூடிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியூர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக செல்பவர்களுக்கு பயண வாய்ப்புகள் கைகூடும். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் உச்சம் பெறுவது கடகத்தில். ஆகவே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்களில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கும். நன்மையாக உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் சனிக்கிழமை தினம். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை என்பது 2வது வாரமாக வருகிறது. 12ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே விரய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் கேத்து பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும். 7ஆம் இடம் ராகு பகவான். 9ஆம் வீட்டில் குரு பகவான். தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான். லாபத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன.
எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் பிறக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த நாள் மனதில் சந்தோஷமும் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். ஆனந்தமாக இந்த நாளை தொடங்குவீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். தெய்வ அனுக்கிரகம் உண்டு. புதன் பகவானுக்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள். ஆகவே சனிக்கிழமை தினத்தில் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. புதியதொரு எண்ணங்கள் மேம்படும். உங்களுடைய ஆசைகள் கைகூடி வரும். பணம் தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். தேவைக்கு ஏற்றார் போல் வருமானம் பெருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை இன்றைய தினம் வாங்குவீர்கள். உங்கள் துணைவருடைய விருப்பப்படி சில செயல்கள் செய்யக்கூடும். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். வருமானத்தினுடைய நிலையை அதிகரிக்க செய்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கும். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். ஒத்துழைப்பு மேம்படும். பாராட்டுகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்குவம் பிறக்கும். எதையும் நல்ல விதமாக யோசித்து செய்ய வேண்டும். அனுகூலம் நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஆசைகள் அதிகரிக்கும். ஆனந்த வாழ்வினை பெறுவீர்கள். புதியதொரு வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். எண்ணியது கைகூடும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பாராட்டுகள் மேம்படும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு எதிர்பார்ப்பவர்களுக்கு அரசு வேலைகள் கை கொடுக்கும். நம்பிக்கை நிறைந்த நாள்.
அரசியல் துறைகளில் வட்டாரத்தில் உங்களுக்கு மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. அனுகூலம் நிறைந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எல்லாவற்றையுமே மிக சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வாழ்க்கை துணைவருடனான கருத்து வேறுபாடுகள் குறையும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மிகுதியாகும். ராசியிலேயே சுக்கிர பகவானும் அதிபதி. அவர் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும் 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சந்திர பகவானும், விரயஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவி கிடைக்கே இருந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கருத்து ஒற்றுமை மேம்பட வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தில் சிறிதளவு கற்கண்டு சேர்த்து தீபங்கள் ஏற்றுவது நல்லது. மனம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் சில மாற்றங்கள் வரலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில பின்னடைவுகளை மாற்ற முயற்சி செய்வீர்கள். சபை தொடர்பான வேலைகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். பிரீத்தி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்லதொரு அறிமுகம் ஏற்படும். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. நற்சிந்தனைகள் மேம்படும். சுப செய்திகள் வந்து சேரும். வருங்காலத்திற்குண்டான சில முதலீடுகள் மேம்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு மேம்படும். ஆதரவு நிறைந்த நாள். சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்தே இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் வீடு சனி பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான், அயன சயன போகஸ்தானம் படுக்கை ஸ்தானம் விரய பாவகத்தில் சுக்கிர பகவானை சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களே, பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பணத்தை நீங்கள் கொள்முதல் செய்கிறீர்கள், முதலீடு செய்கிறீர்கள் என்றால் மற்றவர்களோடு சில கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் அதிக முதலீடுகள் வேண்டாம். பணம் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உறங்கச் சென்றாலும் பணம் பற்றிய சிந்தனைகள் தான் மனதில் அதிகம் ஓடும். தலைமை அதிகாரிகளிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். வியாபாரம் சார்ந்த வேலைகளில் அலைச்சல் அதிகரிக்கும்.
திருப்பணி சார்ந்த வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் விருச்சக ராசி அன்பர்களே. லாபஸ்தானத்திலேயே 10ஆம் வீட்டு அதிபதி தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். அவரோடு புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கால தாமதமாக கூட இருக்கும். மன அமைதி வேண்டும், சங்கடங்கள் கூடாது. வீண் பிரச்சனைகளிலோ மனஸ்தாபங்களிலோ இருக்காதீர்கள். அரசு தொடர்பான வேலைகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு சாதாரணமாக கிடைப்பதை காட்டிலும் சில நாட்கள் கடந்துதான் கிடைக்கும். எதிர்பார்ப்புகளோ ஆசைகளோ கூடாது. மனதை அமைதிப்படுத்த வேண்டிய நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதான போக்கை கடைபிடியுங்கள், அவசரம் கூடாது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை புரிந்து கொள்வது நல்லது. சில நேரம் வேலைகளில் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும், கவனம் தேவை. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதத்தில் 2வது சனிக்கிழமை ஏகாதசி தினம் பெருமாள் வழிபாடு செய்பவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய தாக்கங்கள் தீரும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் ஸ்ரீமன் நாராயணருக்கு உண்டான விரத வழிபாடுகளை செய்யலாம். செய்யக்கூடிய வேலையில் ஆர்வங்கள் உண்டாகும். நன்மைகள் மிகுதியாகும். தாமதங்கள் நீங்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. தாமதங்கள் மறையும். ஓய்வு கிடைக்கும் நாள். அரசு சார்ந்த வேலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் நவ கிரகங்களின் நல்லாசி வேண்டி வழிபட வேண்டிய நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. ராசியினுடைய 3வது வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தனுசு ராசி அன்பர்களை சனிக்கிழமை தினத்தில் பெருமாள் வழிபாடு செய்வது, நவ கிரகங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். சந்திராஷ்டமம் என்பதால் கவனமாகவே இருங்கள். வீண் பிரச்சனைகள் வேண்டாம், வாக்குவாதங்கள் கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். பொறுமை குணத்தை கையாள்வது நல்லது. குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். யாரை பற்றியும் எந்த விஷயத்திலும் கலந்து பேசாதீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். சக நபர்களிடத்தில் வேலைகள் பேசும் பொழுதோ அல்லது வேலைகள் மற்றவர்களிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுதோ அதற்கு சரியான நபர்தானா என்று நீங்கள் ஒரு முறைக்கு
பலமுறை சிந்தித்துக் கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, அலுவலக வேலைகளில் ஆணவமின்றி செயல்பட வேண்டிய நாள். தெரிந்த விஷயங்களை மற்றவர்களோடு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொழிலில் ஈடுபடுபவர்கள் கவனமாகவும் பொறுமையாக வேலைகளை செய்ய வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பொருளாதார நிலையில் வரவு வரும். காரணம் 11வது வீடு லாபத்தில். துலாம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவானே சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானமாக இருங்கள். பொறுமையான குணத்தை கையாள்வது நல்லது. அவசரப்பட்டு எதிலும் பேசாதீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள். மன சஞ்சலங்கள் இருக்கும், கிளேசங்கள் இருக்கும். சந்திர பகவான் 8ஆம் வீட்டில் மறைவதால் ஞாபக சக்தி என்பது குறைவாகவே இருக்கும். நினைவு திறன் என்பது சிரமமாக காணப்படலாம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதிலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையின் நிதானம் தேவை. சூரிய பகவானோடு கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அரசாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பொறுமையாகத்தான் நடக்கும். சாதாரண வேலைகள் கூட கடினமாக உணர்வீர்கள். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்திலேயே பாக்யஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் சில வேலைகள் காலதாமதமாகவே நடக்கும். குழப்பம் வேண்டாம். இந்த நாள் இறை வழிபாடு செய்பவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938162626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், 5ஆம் வீட்டில் குரு பகவான், 6ஆம் வீடு ருண ரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான்,
7ஆம் வீட்டில் சந்திர பகவான், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் 10ஆம் வீடு. துலாம் ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எண்ணத்தில் சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரம் அவை தானாகவே சரியாகிவிடும். குழப்பங்கள் ஏற்பட்டும் நீங்கும். கடந்த கால சில பிரச்சனைகளுக்கு மாற்றொரு வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். இன்றைய நாள் தெளிவான எண்ணங்களோடு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியதாகவே அமையும். குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக, அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்களுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நீங்கள் விரும்பிய ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் விழுகிறது. 5, 7, 9 என்பது குரு பார்வை. ஆக திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கிடைக்கும். உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் வீட்டில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல வரன் அமையக்கூடும். உத்தியோகத்தில் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். படிப்பு முடித்தவுடன் நல்லதொரு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பெரிய உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள், விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல துறைகளில் வேலை வாய்ப்புகள் கிட்டும். நட்பு வட்டாரம் விரிவடையும். நெருக்கமானவர்களிடம் இருந்த சில மாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள் மறையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். திட்டமிட்டு நீங்கள் செய்த வேலைகள் கூட அதிலிருந்த தடை தாமதங்கள் அகலும். சுறுசுறுப்பாக வேலைகள் நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. மன சங்கடங்கள் குறையும். புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எண்ணத்தில் தெளிவு பெற பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது இன்றைய நாள் சிறந்தது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறந்தது. சனிக்கிழமை தினம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். அது மட்டுமல்ல, திருவோண நட்சத்திர நாளில் இறை வழிபாடு செய்வது அதீத பலனை தரும். அதிலும் ஏகாதசி திதியும் அமைகிறது. பெருமாள் வழிபாடு செய்து வாருங்கள். நிச்சயம் குபேர சம்பத்து கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த வேலைகளில் அமருவீர்கள். வட்டாரங்கள் விரிவடையும். நட்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். உள்ளத்தில் மகிழ்ச்சியாக செயல்படுவீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் ஏகாதசி திதி. பெருமாள் வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. இந்த மாதத்தின் 2வது வார சனிக்கிழமை. வெளியிடங்களுக்கு செல்பவர்கள், வேலை தொடர்பாக நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். பண நெருக்கடிகள் குறையும். எதிர்பார்த்த வேலைகளை மிக அழகாக சாதுரியமாக முடிப்பீர்கள். லட்சியங்கள் நிறைவேறக்கூடும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. நல்ல நிபுணர்களிடத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி வெளிப்படையாக பேசி சில முடிவுகளை எடுக்கலாம். வெற்றி நிறைந்த நாள். மனதில் பட்ட விஷயங்களை செய்வதற்கு முன்னர் நிர்வாக வேலைகளில் கவனமாக இருங்கள்.
உத்தியோகத்தில் உங்களுடைய தலைமை பொறுப்புகளில் வகிப்பவர்களுடைய ஆதரவு வேண்டி கனிவாக பேசுவதே நல்லது. வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே. உங்களுடைய மனதிற்கு பிடித்தது போன்ற சில செயல்கள் இன்றைய தினம் நடக்கும். எதையும் மிகச் சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மக்களுடைய வருகை சீராக இருக்கும். உங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் நாள் என்று சொல்லலாம். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவின் மூலம் முன்னேறி கொண்டே செல்வீர்கள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் 2ஆம் வீடு ராகு பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய அஷ்டமஸ்தானம் 8ஆம் வீட்டில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள். லட்சியத்தை நிறைவேற்றுவீர்கள். எண்ணியது கைகூடி வரும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். மனநலம் சீராக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளாகவே காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டும். எதையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செய்யுங்கள். நிர்வாக வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றமான நாள். பிறருடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல் செயல்களில் ஈடுபடுவீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. நல்ல ஆலோசனைகள் தேவைப்படலாம். குடும்ப நபர்களிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அதிகாரிகளுடைய ஆலோசனைகள், கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும். மன நிறைவு பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9388162636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ
மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் ராகு பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு குரு பகவான், 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய களத்திர பாவகத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு விரயஸ்தானமான கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கிறார். ஆகவே மீனராசி அன்பர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன செலவுகள் ஏற்படலாம், விரயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மிக மிக கவனமாகவே செயல்படுங்கள். நண்பர்களோடு பொழுதுபோக்கு சம்பந்தமான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். கேளிக்கை மற்றும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். கடன் தொடர்பான செயல்களில் சிந்தித்து இருங்கள். இனிமை நிறைந்த நாள். மீனராசி அன்பர்கள் வேலை தொடர்பாக எதிர்பார்த்த சில விஷயங்களின் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வேலையில் உயர்வு ஏற்படுவதற்கு சில முக்கிய முயற்சிகள் என்பது தேவை. அனுகூலமான போக்கு காணப்பட, எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட இறை வழிபாடு மிக மிக அவசியம். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் வீட்டில் இளைய சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இறை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு நன்மைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆயுள் பலம் கூடும், ஆரோக்கிய பலம் கூடும், ஐஸ்வர்ய பலம் சித்தியாகும். பெருமளவு நன்மைகளை பெறுவீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். பிறருடைய விஷயங்களில் அதிகமாக தலையிட வேண்டாம். உங்கள் துணைவர் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்தில் உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பற்றி பேசாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செய்வதற்கு முன் பிறரிடத்தில் கருத்துக்களை கேட்க வேண்டும். அனாவசியமான பேச்சுக்கள் கூடாது. பயனற்ற விவாத போக்கை தவிர்த்து விடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. நல்லதொரு புரிதல் ஏற்படும். வீட்டினுடைய வேலைகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். கவன சிதறல்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் சிந்தித்து செய்யுங்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்திலும், நட்சத்திர அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்தில் கேத்து பகவானோடு இணைந்திருக்கிறார். படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஞாபக சக்தி குறைவு இருக்கும். மெய் ஞானம் உணர, அஞ்ஞானம் அகல குரு பகவானையே வணங்குங்கள். சனிக்கிழமை தினம் ஏகாதசி திதி, பெருமாள் வழிபாடுக்கு உகந்த நாளும் கூட. உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் சகலமும் நன்மையாகவே நடக்கும். இந்த நாள் எல்லா நிலையிலும் வெற்றி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது.
இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.